காலை நேரம் கதிரவன் அயராது ஒளி வீச பறவைகள் இனிமையாக கூவின. பழைய ஓலைமாட வீட்டு முன் கம்பளிப்பூ நிற சேலை அணிந்த பாட்டி கையில் சிறிய உலர்ந்த கம்பி பிடித்துக்கொண்டு வெளியே வந்தார். அவளோடு அருகில் 2 காதுகளும் ஆடி போகும் வெள்ளை நிற ஆடு. பெயர் புன்னகை. ஏன் அந்த பெயர்? எப்போதும் வாயை சற்று கூப்பி புன்னகை போல இருக்கும். பாட்டியின் மனதில் பல நாட்களாக ஒரு ஆசை. வீட்டு பின்புறம் ஒரு சிறிய தோட்டம் இருந்தால் என்ன மகிழ்ச்சி. அவர் புன்னகையிடம் பேசினார். புன்னகை, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு எலுமிச்சை மரம் நட்டா காலையில தேநீருக்கு கசகசப்பா எலுமிச்சை பிழிந்து குடிக்கலாமே. புன்னகை மகிழ்ச்சியுடன் மே மே. ஆனால் விதை வாங்க பணம் இல்லை. அதற்கும் வழி பார்த்தார் பாட்டி. பழைய பனை உலைக்கூடை, பழைய பட்டு துணிகள், வீட்டில் தேவையற்ற பொருட்கள் எடுத்து புன்னகையுடன் அருகிலுள்ள வாரச்சந்தைக்கு சென்றார். அவற்றை விற்று கிடைத்த சிறிய பணத்தில் ஒரு எலுமிச்சை செடியும் ஒரு பைகள் உரமும் வாங்கினார். வீடு திரும்பும் வழியில் ரயில் பாதையை கடந்த போது பாட்டி ஒரு சிறிய புழுதியான பகுதியை கண்டார். இந்த மண்ணு நல்லா சத்து இருக்குது, இங்கே நட்டா வேகமா வளரும்னு தோணுது என்றார். புன்னகையும் மே மே என்று ஒத்துக்கொண்டது. பாட்டி செடியை நட்டார். சிறிய குச்சியால் மண்ணை சுத்தி உரம் சேர்த்தார். புன்னகை பக்கத்தில் நின்று அவளின் கையை தன் தலைக்கு உரசி அன்பை சொன்னது. பாட்டியின் முகத்தில் நம்பிக்கையின் புன்னகை மலர்ந்தது. சில நாட்களில் மழை பெய்தது. செடி வளர ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் கிராமத்துக்கு வந்த குழந்தைகள் அந்த செடியை பறிக்க முயன்றனர். தூரத்தில் இருந்த புன்னகை மே மே என்று கத்தி அவர்களை ஓட்டியது. அந்த நாள் முதல் புன்னகை அந்த மரத்தின் காவலாளியானது. பாட்டி தினமும் தண்ணீர் ஊற்றி சுற்றிய களைகளை சுத்தம் செய்தார். புன்னகை அருகில் மேய்ந்தாலும் அந்த செடியை ஒருபோதும் தொட்டதில்லை. மாதங்கள் சென்றன. மரம் உயரமடைந்து பசுமையான இலைகள் கதிரவனின் ஒளியில் பிரகாசித்தன. ஒரு நாள் தண்ணீர் ஊற்றும் பாட்டியின் கண்கள் ஒளிர்ந்தன. கிளைகளில் 3 மஞ்சள் எலுமிச்சைகள் தொங்கின. புன்னகை குதித்து மகிழ்ச்சி மே மே. பாட்டி மெதுவாக ஒரு எலுமிச்சையை பறித்து கையில் பார்த்தார். அது வெறும் பழம் அல்ல, அவளின் உழைப்பின் பலன். அடுத்த நாள் அந்த எலுமிச்சையை துண்டுகளாக நறுக்கி கிராமத்தின் சிறிய குழந்தைகளுக்கு இனிப்பு பானம் செய்து கொடுத்தார். இது நம்ம புன்னகை காப்பாத்திய மரத்துல வந்தது என்று பெருமையுடன் சொன்னார். குழந்தைகள் சிரித்தனர். புன்னகையின் காதுகள் மகிழ்ச்சியில் ஆடின. அந்த சிறிய எலுமிச்சை மரம் பாட்டியின் கனவை நனவாக்கியது மட்டுமல்ல, புன்னகைக்கு ஒரு தோழனாகவும் ஆனது. கிராமத்தினர் அனைவரும் பாட்டி புன்னகை ஜோடிதான் நம்ம ஊரின் பாசக்கதையம்மா என்று பேசினர். மோரல்: சில கனவுகள் பெரிய நிலங்களில் அல்ல, அன்பும் உழைப்பும் நிறைந்த சிறிய மனங்களில்தான் வேரூன்றுகின்றன.